இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலிருந்து எமது மக்கள் விடுதலை கட்சியானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சியாக அங்கம் வகித்து வருகிறது. 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல், 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி கட்சியாக, தோழமை கட்சியாக அங்கம் வகித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கிறோம், உழைத்திருக்கிறோம். தொடர்ந்து 7 ஆண்டுகாலமாக இந்த கூட்டணியில் நாங்கள் நீடித்து வருகிறோம். இந்த நிலையிலே 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு எங்களது மக்கள் விடுதலை கட்சிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கடந்த மார்ச் 2 காலை 10:30 மணி அளவில் அண்ணா அறிவாலயத்திற்கு எங்கள் கட்சியினுடைய தேர்தல் ஆலோசனை தலைமை குழு என்பது அழைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் ஆலோசனை குழுவோடு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அப்பொழுது எங்கள் கட்சிக்கு ஒரு இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அது பரிசீலிக்கப்படும், முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய பரிசீலனைக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கூட்டணியிலே எங்களது மக்கள் விடுதலை கட்சிக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. அது எங்களை பொறுத்த வரைக்கும், மக்கள் விடுதலை கட்சியை பொறுத்த வரைக்கும், எங்கள் இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மன வருத்தம் ஏற்படுத்திய ஒரு விஷயமாக அமைந்தது. ஏனென்று சொன்னால், மக்கள் விடுதலை கட்சி என்பது 40 ஆண்டு கால ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள், குறிப்பாக தென் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அடித்தட்டு பிரச்சனைகள், அதேபோல் தமிழ்நாட்டினுடைய நலன்கள், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், கலை கலாச்சார பண்பாட்டு பிரச்சனைகளில் தமிழ் தேசிய உணர்வோடு நிற்கக்கூடிய ஒரு இயக்கம். அம்பேத்கரிய, மார்க்சிய, பெரியாரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் காட்டிய வழியிலே இயங்கக்கூடிய ஒரு இடதுசாரி இயக்கம், முற்போக்கு இயக்கம் மக்கள் விடுதலை கட்சி ஆகும். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மக்கள் விடுதலை கட்சியானது சட்டமன்றத்திலே சென்று இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் எழுப்ப வேண்டும், உரிமை குரல் எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டமன்றத்திற்கு போவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதிலே எங்களுக்கு வருத்தம். எங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு, எங்கள் மீது நம்பிக்கை கொண்ட பொதுமக்கள், குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் இது ஒரு மிக பெரும் வருத்தமான விஷயமாக, செய்தியாக, விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆக இந்த வருத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்திய போது மக்கள் விடுதலை கட்சியினர் தொடர்ந்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிகளை தொடர வேண்டும், ஆதரவை தர வேண்டும், தொடர்ந்து ஆதரித்து செயல்படுங்கள், மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக தலைமையிலான அரசு மீண்டும் அமைகிற பொழுது மக்கள் விடுதலை கட்சிக்கு மாநில அரசினுடைய அரசு பொறுப்பு என்பது, அதாவது ஒரு அதிகாரமிக்க பொறுப்பு, வாரியம் பொறுப்பு என்பது மக்கள் விடுதலை கட்சிக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் சார்பாக எங்களுக்கு வாக்குறுதி என்பது வழங்கப்பட்டது. ஆக இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற விஷயத்தை எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு
நேற்று முன்தினம் மதுரையிலே விளாங்குடியிலே நடந்த மாநில செயற்குழுவிலே நாங்கள் ஆலோசித்து ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறோம். அந்த முடிவு என்னவென்று சொன்னால், சட்டப்பேரவையிலே நமக்கு வாய்ப்பு போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஏன் வழங்கப்படவில்லை என்று திமுகவை கேட்கிற பொழுது, அதற்கு பொறுப்புக்குரியவர்கள் எங்களிடம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே காங்கிரஸ் போன்ற பல புதிய இயக்கங்கள், புதிய கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வந்ததாலே இடங்களை பிரித்து கொடுப்பதிலே மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆகவே 164 தொகுதிகளுக்கு கீழாக போட்டியிட முடியாத ஒரு நெருக்கடி நிலையிலே திமுக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கூடுதலான இடங்களிலே போட்டி போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே இருந்தோம். ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய வருகை, எண்ணிக்கை, இடத்தை ஒதுக்கி கொடுப்பது, தொகுதியிலே கொடுப்பது ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனையின் காரணமாக ஏற்கனவே 164 தொகுதிகளுக்கு திமுக தன்னுடைய இடத்தை குறைத்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தாலே தான் முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கொடுக்க இயலவில்லை என்பதை சொல்ல சொன்னார்கள். வருத்தப்பட தேவையில்லை. தொடர்ந்து நீங்கள் திமுக கூட்டணியிலே அங்கம் வகிக்க வேண்டும். உங்கள் இயக்கத்திற்கு ஒரு சிறந்த நல்ல அதிகாரமிக்க வாரியம் என்பது வழங்கப்படும். நம்பிக்கையோடு நீங்கள் கூட்டணியிலே தொடர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். அப்பொழுது கூட சொன்னோம், மக்கள் விடுதலை கட்சி ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு தேர்தலில் சட்டமன்ற இதே போன்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் விடுதலை கட்சிக்கு திமுக கூட்டணியிலே நிலக்கோட்டை தொகுதி என்பது கொடுக்கப்பட்டு அங்கே நான் வேட்பாளராக போட்டியிட்டேன். அப்பொழுது நான் உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிட்டேன். எனவே மீண்டும் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தால் அது உதயசூரியன் சின்னத்திலே தான் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற பொழுதே அது எந்த விதத்திலும் திமுகவை பாதிக்காதே என்று அதை கூட நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மீண்டும் கோரிக்கை வைத்தோம். இந்த கருத்தை முதலமைச்சரிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பை கேட்டோம். ஆனால் அரசியல் சூழ்நிலை காரணமாக முதலமைச்சரை தற்போது சந்திக்க இயலாது என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் முதலமைச்சர் சொன்னதாகவே எங்களிடம் சொன்னார்கள். நீங்கள் இந்த முறை வாய்ப்பு இல்லை என்பதற்காக அதை தவறாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏற்பட்ட கூட்டணி சிக்கல், அதை 164க்கு கீழாக திமுக தன்னுடைய இடத்தை குறைத்துக் கொள்ள முடியாது என்கிற நெருக்கடிதான் காரணமே தவிர உங்களை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லவே இல்லை. பொறுத்திருங்கள், தொடர்ந்து பயணியுங்கள், கூட்டணியில் ஆதரவாக இருங்கள், செயல்படுங்கள். தேர்தல் முடிந்த பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு உங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம், ஒரு அரசு துறை பொறுப்பு என்பது ஒரு கூடுதல் அதிகாரம் உள்ள ஒரு துறை, குறிப்பாக வாரியம் என்பது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உங்களிடம் சொல்ல சொன்னார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஏதாவது பதவி வேண்டும் என்பதற்காக மட்டும் அல்ல. மக்கள் விடுதலை கட்சி என்பது ஒரு இடதுசாரி இயக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி தலைமையிலான, அமித்ஷா தலைமையிலான பாசிச பாஜக என்பது எந்த வடிவத்திலும் தமிழ்நாட்டிற்குள்ளே வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நாங்கள் 7 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை நீடித்தோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிற்குள் ஏதோ ஒரு வடிவத்தில் அதிமுக போன்ற இயக்கங்களை தனது அடிமைகளாக்கி கொண்டு அதை தங்களுடைய ஒரு கேடயமாக, ஒரு முகமுடியாக பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குள்ளே காலூன்றி விடுவார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு தமிழ் இனம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு என்கிற அனைத்து விதத்திலும் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் தமிழ் மொழியும் தமிழ் இனமும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை, சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். பெரியாருடைய இந்த மண்ணிலே பெரியாரியம் வீழ்த்தப்பட்டு விடும். அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சித்தாந்தங்களை கொண்ட இடதுசாரி இயக்கங்கள் ஒடுக்கப்பட்டு விடும். ஆகவே நமக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால், கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, நமக்கு வாரியம் ஒன்று தரப்படும் என்று வாக்குறுதிகள் இருந்தாலும் கூட, அவற்றையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலே ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ந்தால்தான்
தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மொழிக்கும் இனத்திற்கும் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு, பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவில் மிக வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த வளர்ச்சி எந்த விதத்திலும் தடைபெற்றுக் கூடாது, தொடர்ந்து தமிழ்நாடு முன்னணி வகிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே எங்கள் மாநில செயற்குழு எங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற போதும் கூட அந்த வருத்தத்தையும் வேதனையும் நாங்கள் புறந்தள்ளி தமிழ்நாட்டிலே ஒரு முற்போக்கு இடதுசாரி அரசு அமைந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே தொடர்ந்து மக்கள் விடுதலை கட்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வீறு கொண்டு எழுந்து களப்பணி ஆற்றி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி போட்டியிடுகிற எல்லா இடத்திலும் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று 234க்கு 234 தொகுதியிலும் வெல்கிற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எமது மக்கள் விடுதலை கட்சி தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை திமுக கூட்டணிக்கு கொடுத்து தொடர்ந்து பாடுபடுவது என்று உழைப்பது என்றும் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் செய்தி மூலம் சந்திப்பு மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்றீங்க. நேற்று ஆதரவாளர்கள் திமுக ஆதரவு கட்சிகளோட தேநீர் விழா கூட நடந்தது. தேநீர் அதுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? இவ்வளவு சொன்னவங்க அதுக்கு இல்ல, அதுதான் நாங்க ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறோம். நேற்று தேநீர் விருந்து என்பதை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார்னு சொன்ன போதே நாங்க என்ன நினைச்சோம், இந்த போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் கூப்பிடுவாங்க, எங்களை மாதிரி ஒரு சில இயக்கங்கள் ஏற்கனவே கூட்டணியில போட்டியிட்டு இருந்தாலும் கூட ஒரு சில இயக்கங்கள் எங்களை மக்கள் விடுதலை கட்சி, அத மாதிரி அதிகமானவர்கள் தலைமையிலான ஆதித்தமிழர் பேரவை, அத மாதிரி கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசு, இது போன்ற இயக்கங்கள்லாம் விட்டுட்டாங்க. அப்ப இவர்களுக்கு தேர்தலில் போட்டி போடுறது விஷயமா என்ன பேச வாய்ப்பு இருக்காது, நம்ம அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைச்சு நாங்க இருந்துட்டோம். ஆனா நேற்று மாலை தொலைக்காட்சியை ஊடகங்களை சமூக ஊடகங்களை பார்க்கிற பொழுது இந்த இயக்கங்கள் கூட அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தேநீர் விருந்த ஐயா அதிகமான் இருக்கிறாரு, ஜக்கேன் இருக்கிறாரு, பல இயக்கங்கள் இருக்காங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் விட்டு போயிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை மறுபடியும் வந்தது. எங்க கட்சியில வெளியே பொது வெளியில எங்க சமூகத்துல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, சரிங்க சீட்டு கொடுக்கல அது ஒரு பிரச்சனை, வாரியம் தரையினாங்க போனாங்க வச்சாங்க பிரச்சனை, ரைட்டுங்க, நம்மளை ஏன் நீங்க தேநீர் விருந்துக்கு உங்களை அழைக்கல, இது தற்செயலா நடந்ததா, வேணும்னு விட்டுட்டாங்களா, இதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு ஒரு கருத்து வந்தது. இப்ப நாங்க மறுபடியும் திமுக தலைமையை தொடர்பு கொண்டு ஏன் நாங்க எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது, உங்களுக்கு தகவல் சொல்ல சொல்லி கூட்டணி கட்சிக்காரவங்களை அழைக்கிறதுக்குன்னு தகவல் சொல்வதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபர் எப்படியோ உங்களை அழைக்காம விட்டுட்டாரு. இது ஒரு நிர்வாக தவறு, ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக், நாங்க வேணுனுக்கே விட்டுல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், இது தேர்தல் காலம், சாதாரண காலத்தில் விட்டு போற மாதிரி யோசிக்காதங்க. இப்போ எங்களை விட்டது மூலமா தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் ஏற்கனவே திமுக எங்களை புறக்கணிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே கிருஷ்ணசாமி அதிமுக என்ன புறக்கணிச்சிருச்சு, இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை எல்லாரும் திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க, நம்ம குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே தனிச்சு போயிட்டு இருக்கிறாரு. ஆக இந்த சூழ்நிலையில ஏற்கனவே வாய்ப்பு தரலங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்படி தவிர்த்தீங்கன்னா அது கிரவுண்டில் வேற லெவலில் எதிரொலிக்கும். இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்கிறதாக நாங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். ஆக அவங்க ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கு, ஒரு நிர்வாக தவறு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அண்ணா ஆர்எஸ் பாரதி கிட்ட பேசும்போது அவரு ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் கூட கடைசி கூட்டணி கட்சி கூட்டம் தொடங்கின பிறகு காதர் மொய்தீனை காணோம், எங்க காதர் மொய்தீன் வரலன்னு முதலமைச்சர் கேட்டாரு. அவருக்கு தகவல் சொல்லாம விட்டுட்டாங்கன்னு கடைசியா சொல்லி ஒரு அரை மணி நேரத்தை கூட்டத்தை
டிலே பண்ணி அவரை வர வச்சு தான் நடத்தணும். அதனால அவரே விட்டுட்டாங்க, உங்களையும் விட்டாங்க. இது ஒரு நிர்வாக சிக்கலே, இது இனிமேல் இப்படி வராது பார்த்துக்கலாங்கிற மாதிரி திமுக தலைமையில எங்களுக்கு சொல்லப்பட்டது. இதுதான் உண்மை. அண்ணே என்ன பிரதர்? திருமாவளவன் கமலஹாசனை ஆதரிச்சு பேசினார். அவரு ஆமா, அதாவது தனியரசு உங்களுக்கு தெரியும், அவர் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு முற்போக்கான ஒரு தலைவர். அவர் கொங்கு இளைஞர் பேரவையை முன்னெடுத்துட்டு போறாரு. அவருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றாங்க, அது விட்டு போயிட்டாங்க. அதே போல ஆதித்தமிழர் பேரவை அருந்தையர் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் 3% இடஒதுக்கீடுக்கு அருந்ததியருக்கு கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் முதல் அதுக்காக நான் தான் குரல் கொடுத்தேன். அதை தொடர்ந்து அவங்கெல்லாம் பெருசா போராடி இருக்காங்க. இன்றைக்கு கூட 3% இடஒதுக்கீடு அருந்ததியர் கொடுத்தது நன்றிக்குரிய விஷயமாக அவர்கள் பார்க்கிறார்கள். இதற்காக அதிகமாக குரல் எடுத்தவர் ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதிகமானவர்கள். அன்றைக்கு அவரே அழைக்கல. அதே போல மக்கள் விடுதலை கட்சி உங்களுக்கு தெரியும், 40 வருஷமா தென் தமிழ்நாட்டில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் அது போராடிட்டு இருக்கு. இப்போ எனக்கும் அழைப்பு இல்லை. நாங்கள் திருமாவளவன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் எப்படி கமலஹாசன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவருக்காக பேசினாரோ அப்படி எங்களுக்காக பேசுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் பேசியிருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று எங்கள் மக்களும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவர் அதை பற்றி பேசாமல் மௌனமாக இருந்து விட்டார். அது என்னவென்று எங்களுக்கு விளங்கவில்லை. அதாவதுங்க, மக்கள் விடுதலை கட்சிக்கு என்ன வலு இருக்கு, எத்தனை சதவீத ஓட்டு இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வலு இருக்கு, எத்தனை சதவீத ஓட்டு இருக்குங்கிற கணக்கை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் எல்லா கூட்டணியில இருக்கிற இந்த திமுக கூட்டணியின் இல்ல, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, எந்த கூட்டணியாக இருந்தாலும் அங்க கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற எந்த கட்சிகளோட உண்மையான கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தா அந்த கணக்குக்கும் அவர்கள் கொடுக்கிற வாய்ப்புக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இடங்கள் பகிரப்படுது. இப்போ முருகவேல்ராஜனை ஒரு சமூகத்தின் அடையாளமாக பார்க்க வேண்டுமே ஒழிய ஒரு கட்சியின் தலைவராக மட்டும் பார்க்க முடியாது. இப்ப எடப்பாடி கூட என்ன சொல்றாரு, 30 தொகுதியில போட்டி விட்டு 31,000 ஓட்டு வாங்கியிருக்கிற கிருஷ்ணசாமி அவர்கள் எப்படி அதிக எண்ணிக்கையிலான தொகுதியில கேட்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணசாமி என்கிற ஒருவருக்கு அவரை பத்தி ஒரு ரிவ்யூ எங்க மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு அரசியலுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி போறாரு வாராரு, அவர் எவ்வளவு ஆதரிக்கணும் ஆதரிக்க கூடாதுங்கிற அந்த மக்களுடைய முடிவு. ஒட்டப்பிடாரத்தில் அவர் எம்எல்ஏ ஆக்கின மக்கள் தான் இன்னைக்கு வாக்க குறைச்சு போடுறாங்க. அது மாதிரி என்னை பற்றியோ, திருமாவளவனை பற்றியோ, ஜான் பாண்டியனை பற்றியோ, அதியமானை பற்றியோ எங்க மக்களுக்கு ஒரு இன்டர்னல் அசஸ்மெண்ட் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் எங்களை இந்த மக்கள் அவர்களுடைய அடையாளமாக பார்க்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்கக்கூடாது. எங்களை போன்றவர்களை ஒரு கூட்டணி தனக்குள் வைத்துக் கொள்வதன் மூலமாக என்ன எடுத்துக்கங்க, 2001 ஜெயலலிதா எங்களுக்கு மந்திரி பதவியே கொடுக்கலன்னு சொல்லி நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு சட்டமன்றத்தில் என் சட்டையை கழட்டி போட்டு எங்க சமூக தென் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்குகளை கொண்டிருக்கிற 80 லட்சத்து 1 கோடி நெருக்கி மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒரு தமிழ் சமூகம், அதுக்கு நீங்க ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட 14 எம்எல்ஏக்கள் இருந்தும் ஏன் வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு இந்த சமூகத்துக்கு ஒரு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தவன் நான். அப்ப சட்டப்பேரவையில் எங்களுக்காக பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று போராடிய நான் இன்றைக்கு சட்டப்பேரவையில் போய் பிரதிநிதித்துவமாக நிற்க முடியாது என்கிற நிலைமைக்கு நானே ஆளாக்கப்படுறேன். இன்னைக்கு இமானுவேல் மணிமண்டபத்துக்கு குரல் கொடுத்தோம்.
இங்கே இந்த பால் பண்ணை பக்கத்தில் தேவநேய பாவாணர் மணிமண்டபம் என்னால் கொண்டு வரப்பட்டது. கவர்னர்களில் இருக்கக்கூடிய சுந்தரலிங்கன் மணிமண்டபம் என்னால் கொண்டு வரப்பட்டது. இப்படி அடுக்கிக் கொண்டே போலாம். பல பிரச்சனைகளை பேசி முடிச்சிருக்கிறோம். எங்களை தவிர்ப்பதன் மூலமும் முருகராஜ ஒரு கட்சியை அவர் ஓட்டு அது அப்படி என்று இந்த மக்கள் பார்க்க மாட்டாங்க. அப்படி இந்த மக்கள் பார்க்கல. நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இவர்களை விட்டு விடுகிறார்களே என்று சொன்னால் இந்த கட்சிகளுக்கு நம் சமூகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்பதாகத்தான் மக்கள் பார்க்கிறாங்க என்பதா. அதனால இதை இந்த தவறை செய்கிறவர்கள் அதற்குண்ட அதை மக்கள் தீர்மானிப்பார்கள். மக்கள் தான் இந்நாட்டின் மன்னர்கள், அவர்கள்தான் தீர்மான சக்தி. இதை எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் களத்திலே முடிவெடுப்பார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் பாஜக RSS என்பது உள்ளே வரக்கூடாது. அவருக்கு துணை போகிற எடப்பாடி மோடி NDA கூட்டணி வெற்றி பெறக்கூடாது. வெற்றி பெற்றால் கீழடியிலே நமக்கு இன்னைக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அறிக்கை கிடைக்கல. அமர்நாத் ராமகிருஷ்ணன் பழிவாங்கப்படுறாரு. எத்தனையோ பிரச்சனைகள்ல தமிழ்நாடு இன்னைக்கு படிப்பதற்கு இந்தி படித்தால்தான் நிதி என்கிற நிலைமை ஏற்படுது. எத்தனையோ நிவாரணங்கள், பொருளாதார உதவிகள் எதுவுமே முடியாம திட்டமிட்டே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தந்தை பெரியார் மண்ணில் பெரியார் அப்புறப்படுத்தப்படுகிறார், முயற்சிக்கப்படுகிறார். எல்லா அடையாளங்களையும் சிதைக்கப்படுது. எனவே தமிழ்நாடு நம்ம மொழியும் இனமும் காக்கப்படணும். ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாஜக இங்கே வருவது ஆபத்து. அதை வரவிடக்கூடாது. என்ன 7 வருஷமா நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். இன்றைக்கு வாய்ப்பு தரவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக நமக்கு சட்டப்பேரவையிலே பேசுவதற்கு உரிமை குரல் எழுப்பதற்கான வாய்ப்பு போய்விட்டதே என்ற வருத்தத்தையும் தாண்டி தேர்தல் களத்திலே நம்முடைய பொது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர வேண்டும். நாம் இந்த கூட்டணியுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். புதிதாக வந்த நடிகர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த திமுக அதை நீங்க மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்கள் தேர்தலில் பிரதிபலிப்பாங்க. மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அவங்க யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்கல, ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, ஏன் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கான்சியஸ், நம்மை புறக்கணிப்பதற்கான அந்த உணர்வு என்ன அடிப்படையில் இந்த கூட்டணியை கட்டுறாங்க, அந்த என்ன அர்த்தமெட்டிக், என்ன கால்குலேஷன் அப்படிங்கிற ஒன்று. கொள்கைகளை தாண்டி வெறுமனே வெற்றி மட்டுமே கணக்கில் கொண்டு கட்டப்படுகிற கூட்டணிகளை மக்கள் ஏற்க மாட்டார்கள். திமுக கூட்டணியில் நம்ம மறுக்கப்படுற மாதிரி அதிமுக கூட்டணியில கிருஷ்ணசாமி மறுக்கப்பட்டிருக்காரு. ஆனா அதிமுக பாஜக ஏற்கனவே உங்க தேவேந்திர குல வேளாளர்களை பாண்டியன் தலைமையிலான ஒரு இதுல அவங்க அது போக பிஜேபியே ஒரு கட்டமைப்பான உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த வட்டம் ஏன் அவரையே மறுத்து இல்லப்பா? அண்ணே கொஞ்சம் சீரியஸான விஷயம் அண்ணே, கொஞ்சம் நான் ஓப்பனா சொல்றேன். 2 நாளா டாக்டர் கிருஷ்ணசாமி என்னோட தொடர்புல இருக்கார். நான் உடச்சு சொல்றேன், எனக்கு எதோ மறைச்சு வைக்கணும் அவசியம் இல்லை. 2 நாளா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்னோட தொடர்பில் இருக்கார். நாம திட்டமிட்டு நம்ம சமூகம் புறக்கணிக்கப்படுது. எல்லா இடத்துலயும் நாம இன்னைக்கு ஜான் பாண்டியருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, அவர் கேட்டது 10 தொகுதி கேட்டாரு, 5 தொகுதியாவது கிடைக்கும்னு நினைச்சாரு. கடைசியில ஒரே ஒரு தொகுதியை கொடுக்குறாங்க. கொடுத்து அங்கே அவர் வெற்றி பெறுவதே ஜான் பாண்டியன் அவர்கள் கோச்சிக்கிறக்கூடாது, என் வெற்றியை மறுக்கிறான், அந்த அடிப்படை அந்த உணர்வுல சொல்லல. அவர் வெற்றி பெற்றால், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவேன். ஆனா அதற்குள்ள வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படுது. புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், நாம் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறோம், என்னவென்றால் இந்த சமூகத்தினுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள் என்று அவர் சொல்றாரு. ஆக அப்படி ஒரு நோக்கு. இப்ப நான் இனி சட்டமன்றத்துக்கு இந்த
இந்த 2026 போற வாய்ப்பு இல்லை. இன்னும் 31 5 வருஷம் 5 ஆண்டுகளில் என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப யாருமே போகவில்லை என்று சொன்னால் 5 ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இப்ப திமுகல பாருங்க, விடுதலை நான் இப்படி சொல்றேன், திமுகவில் ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க வட தமிழ்நாட்டில் ரிசர்வ் தொகுதியில் நின்று எம்எல்ஏ வருவாங்க. ஆனாலும் கூட ஏன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஒரு 6 சீட்டை ஆதி திராவிட சமுதாயத்தை நிறுத்துறாரு? இப்ப அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விட விடுதலை சிறுத்தைகளை அங்கம் வகிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆணித்தரமாக ஆக்கப்பூர்வமாக தங்களுடைய கருத்துக்களை சட்டப்பேரவையில் எடுத்து வைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு போராட முடியும் இல்லையா? அதே போலதான் அருந்ததியர் இன மக்களுக்கும் அவர்கள் வேறு இயக்கங்கள் கட்சிகளில் இருந்து சட்டமன்ற ஆனாலும் கூட அவர்களுக்கான அந்த தனிப்பட்ட இயக்கங்கள் வாயிலாக சட்டமன்றத்திற்கு போகிற பொழுதுதான் அவருடைய பிரச்சனையை பேச முடியும். குறிப்பாக 2001 தேவேந்திர சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி கொடுங்கள் என்று நான் பேசினேன் என்று சொன்னால், நாங்கள் உருவாக்கப்பட்ட விதம் என்பது அப்படி. 2001 அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று கோரி 5 ஆண்டுகளில் நான் பேசியிருக்கிறேன். இமானுவேலுக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று 5 ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். பல பிரச்சனைகளை பொது விவாதத்தின் போதும் வெட்டு தீர்மானங்கள் மூலமா நான் பேசியது மூலம் பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதே காலகட்டத்திலே என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தார்களே தவிர அவர்களால் பேச முடியாது. ஆக என்னதான் திமுக அதிமுக போன்ற பொது கட்சிகளில் இருந்து தனி தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவானாலும் கூட தலித் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக களத்திலே போராடி கொண்டிருக்கிற இயக்கங்கள் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிற பொழுதுதான் தனித்துவமாக அந்த பிரச்சனைகளை பேச முடியும், உரிமை எழுப்ப முடியும். அந்த விதத்திலே வாய்ப்பு மறுக்கப்படுவது என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் என்பதுதான் மக்கள் விடுதலை கட்சி கருத்து. அதுதான் அவங்க திமுக சொல்றாங்க. காங்கிரஸ் பெரிய பிரச்சனை ஓடிடுச்சு, 28 சீட்டுக்கு முடிக்கிறதுக்கு பிரச்சனை. தேமுதிக வந்திருக்கு, கம்யூனிஸ்டுகள் 6 சீட்டு 7 சீட்டு கேட்கிறாங்க, ஒரு சீட்டு குறைக்க முடியல, அப்படியே கொடுத்தாலும் ஒரே தொகுதிக்கு 4 கட்சி கேட்குது. இந்த பிரச்சனைக்குள்ள நாங்க ரொம்ப தீவிரமா போனதால நாங்க திமுக குறைஞ்சது 165 அல்லது 168 170 தொகுதியில உதயசூரியல தனித்து திமுகவை நிற்க வேண்டும் நினைச்சோம். ஆனா நெருக்கடியால 164க்கு வந்துட்டோம். இதற்கு மேலும் அதை குறைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்று முதல்வர் கருதுகிறார். ஆகவே பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அதிகாரமிக்க பதவியை தேர்தலுக்கு பின் வழங்குகிறோம், எப்பொழுதும் போல கூட்டணியை தொடருங்க, கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. இல்ல 7 வருஷம் நம்பணும், இன்னும் ஒரு 1 வருஷம் நம்புறோம், அவ்வளவுதானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாங்க எங்களுக்கு இதெல்லாம் கடந்து குரல் கொடுக்கிற உரிமை குரலுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்ற வருத்தம். வாரியம் கொடுக்கிறார்கள் என்கிறார்கள், அது நடக்கும் நடக்காமல் போகும். அதற்கு அப்பாற்பட்டு இடதுசாரி தளத்திலே பாசிச பாஜக கூட்டணியை எந்த விதத்திலும் உள்ள விட்டுறக்கூடாது என்ற கொள்கை தளத்தில் போர் தொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆகவே திமுக தமிழக மீதான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரித்து இந்த களத்திலே தேர்தல் களத்திலே வேலை செய்வது என்று நாங்கள்